Hello friends, welcome to Johnny's Cartoons. இன்னைக்கு நம்ம நெட்டூஷி படம் லெவல்ல எபிசோட் 344 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ செல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல திடீர்னு பார்த்தா ஒரு மலையவே அங்க கொண்டு வந்துருவாங்க. மலைனா வேற எந்த மலை இல்ல, நம்ம மடரா தான். அந்த இடத்துல வந்துகிட்டு அசால்ட்டா வந்துட்டு என்ன பேசுவான், போய் டோபி கிட்ட அதாவது ஒபிட்டோ கிட்ட பேசுவான். அண்ட் டக்குன்னு நருட்டோக்குலாம் கோவம் வந்துடும். டே எங்கடா அந்த 5 பேர் மலையவே அங்க அந்த அனுப்பி வச்சிருந்தேனடா, இந்த மலை எப்படா இங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோக்கு ஒரே சந்தேகம். அது அப்படியே மடரா கிட்டே கேட்டுருவான். அண்ட் மடரா அசால்ட்டா இவங்க எங்க அந்த 5 பேரா அவங்க எந்த மூக்கில் கிடப்பாங்களோங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதெல்லாம் கேட்டுட்டு நருட்டோக்கு செம்ம ஷாக் ஆயிரும். ஆனா அப்படியே அந்த 5 காகேஸை காட்டுறாங்க. ரைக்காகே எல்லாம் வந்து அப்படியே படுத்து கிடக்குறாரு. சுச்சுக்காகே எப்பவும் போல படுத்து கிடக்குறாரு. அண்ட் மிஸ்ஸுக்காக எப்பவும் போல படுத்து கிடக்குறாங்க. இதை எதுக்குடா அப்ப சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த சுண்ணாடையை மட்டும் என்னதான் படுத்தாலும் நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கட்சியை சமன் பண்ணும். அண்ட் கட்சியை வந்துட்டு நான் காப்பாத்துறேன்னு சொல்லும். அண்ட் கடைசியில சுண்ணாடையை பார்த்தா ஒரு மரமே வந்துகிட்டு சுண்ணாடையை பாதியா வந்து வெட்டி தள்ளி இருக்கும். அந்த நிலைமையில கூட வந்துகிட்டு சுண்ணாடையை வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிற வந்து ஒரு ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நருட்டோ இருக்கான்ல, அவன் அந்த 8 Tails மேல போட்டிருந்த அந்த ஒரு சங்கிலியை வந்து அசால்ட்டா உடச்சு தள்ளிடுறான். ஆனா அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒபிட்டோ சொல்றது என்னன்னா, இனிமேல் நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பனை தூக்கி வந்து மடராட்டா கொடுத்துட்றான். ஆனா அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ அட்டாக் பண்ற ஒவ்வொன்றத்தையும் நம்ம மடரா அசால்ட்டா தடுக்கிறான். அண்ட் நருட்டோ இவங்க பார்த்தோன்னே வந்து இவங்க 2 பேர்த்துமே வந்து நருட்டோக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருமே வந்து ஒரு பார்ட்னர்ஸ் மாதிரி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மடரா கேட்கறது என்னன்னா, அந்த 2 டெய்ல்டு பிஸ்டையும் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆனா இதெல்லாம் பாக்குறப்ப என்ன தெரியுது, இவங்க ஏதோ பார்ட்னர் போட்டு வேலை செய்யற மாதிரியே தெரியுதுங்கிற மாதிரி நம்மளும் நினைக்கிறோம். அதே மாதிரி கக்காஷி மைட்டி கை 2 பேருமே நினைக்கிறானுங்க. ஆனா அப்ப மடரா வந்து ஒபிட்டோ கிட்ட ஒரு விஷயத்தை கேட்பான். அதாவது ரீபேட் சுட்சுவை வச்சு, அதாவது ரினேகனை வச்சு என்ன வந்து நீ வந்து உயிரோட கொண்டு வந்திருக்கலாம், ஆனா அதை பண்ணாம ஏன் இப்படி வந்து ஒரு நிலைமையில நான் உயிரோட வந்திருக்கேன்ற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கான அதாவது விளக்கத்தையுமே வந்து இந்த இடத்துல ஒபிட்டோ கொடுப்பான். அதாவது லீஃப் வில்லேஜை வந்து நகாட்டோ அழிச்சிட்டு கடைசியில் அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பான், நருட்டோவோட பேச்சை கேட்டுட்டு ஊரவே திரும்ப வந்து சரி பண்ணியிருப்பான். ஆனா அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி மடராவை கொண்டு வரதான் ஃபர்ஸ்ட் பிளானா இருந்துச்சு. பட் நம்ம நருட்டோ வந்து ஊடால புகுந்து எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து திருப்பி விட்டுட்டான். ஆனா அதனால வந்து இப்ப என்னாச்சு, மடரா லைட்டா கோவமா இருக்கான். அண்ட் ஒபிட்டோ வந்து இந்த இடத்துல வந்து பேச வர்றப்ப நான் யாரையும் நம்பலங்கிற மாதிரி இந்த இடத்துல மடரா சொல்லிட்டு இருக்கப்பயே நம்ம நருட்டோ இருக்கான்ல, அவன் மினி சக்கரா பாமை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா அந்த பாமை தூக்கி வந்துகிட்டு அந்த வெப்பன் மேலே டக்குன்னு அடிச்சிடறான். ஆனா அவ்வளவுதான் சதற போகுதுன்னு நினைக்கிறப்பதான் எதுவுமே நடக்கல. அண்ட் கொஞ்ச நேரத்துல உச்சிகா ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சத்தம் மட்டும் வருது. திடீர்னு அவன் போட்ட அந்த சக்கரா பாம் அவனுக்கே திரும்புது. அண்ட் இந்த இடத்துல மடரா வந்துகிட்டு நான் அந்த 2 டெய்ல்டு பிஸ்டையும் பாத்துக்கிறேன், நீ போய் மித்த இருக்க 2 பேத்தையும் மட்டும் பாத்துக்கோன்னு சொல்லி ஒபிட்டோ கிட்ட சொல்றான். அண்ட் இதெல்லாம் கக்காஷி கேட்டுட்டு அடிக்க போவான்னு பார்த்தா அவன் எப்படா அதெல்லாம் நடக்குது, நீ எங்க சைடு சண்டை போட வேண்டியதுரா, நீ எங்களுக்கு எதிராகவே சண்டை போடுறியங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கக்காஷிக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஒபிட்டோ ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறான். அதாவது ரொம்ப ஃபேமஸான டைலாக், இதை நான் முதல்ல சொன்னா நல்லா இருக்காது, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டப்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Wake up to reality. Nothing ever goes as planned in this accursed world. The longer you live, the more you will realize that the only things that truly exist in this reality are merely pain, suffering, and futility. Listen. Everywhere you look in this world, wherever there is light, there will always be shadows to be found as well. As long as there is a concept of victors, the vanquished will also exist. The selfish intent of wanting to preserve peace initiates wars, and hatred is born in order to protect love. ஆனா அப்ப நம்ம கரெக்டா ஒபிட்டோ எந்திரிச்சிருவான். எந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து கேரட்டு பையனை பார்ப்பான். இந்த கிழமை வந்து உச்சிகா கிளானுங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் ஒபிட்டோ இருக்கான்ல, அதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம செத்துட்டோமோ, செத்தனாலதான் நம்ம நரகத்துக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு பாக்குறப்ப அந்த கேரட்டு பையன் உட்காந்துருப்பானா, செத்தனாலதான் இப்ப வந்து நரகத்துக்கோ இல்ல சொர்க்கத்துக்கோ வந்திருக்கோமோ, இவர் தான் யமதர்ம ராஜாவா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கற்பனையிலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பான். அந்த கத்தியை ஒண்ணு பார்ப்பான். பார்த்தக்கப்புறம் ஐயோ என்ன வெட்டிடாதீங்க, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய கொலைகள் பண்ணியிருக்கேன், நான் ரூல்ஸ் எல்லாம் மீறி இருக்கேன், அதுக்காக இவ்வளவுப்பட்ட தண்டனைலாம் எனக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லி கதறிட்டு இருப்பான். உடனே அந்த கிழட்டு பையன் வந்துகிட்டு, டேய் நீ செத்து இருந்தா இந்நேரம் அந்த வலின்னு ஒரு விஷயம் வந்து உனக்குள்ள வந்திருக்கணும், அதாவது வந்திருக்க கூடாது, பட் இந்த இடத்துல உனக்கு வலிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், நீ உயிரோட இருக்கிற, நீ இப்போ அதாவது சாவ கிடக்கிற நிலைமையில நான் அந்த சைடு போனனால உன்னை நான் காப்பாத்திட்டேன், உனக்கு கட்டு போட்டு வச்சிருக்கேங்கிற மாதிரி அந்த கிழட்டு பையனும் சொல்லுவான். எப்படியோ நீங்க ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஏதாவது உங்களுக்கு நான் பண்ணி தரேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் கண்டிப்பா பெரிய விஷயமா இருக்க போதுன்னு சொல்லிட்டு மடரா சொல்றான். பட் அதெல்லாம் வந்து நம்ம ஒபிட்டோ கண்டுக்கிற மாதிரி
மாதிரி தெரியல. அதாவது இவன் வந்து உயிரோட இருக்கான், இதை முதல்ல போய் லீஃப் வில்லேஜ்ட்ட சொல்லணுமா. ஏன்னா இந்த கடைசி பேட்டில் தான் அவனுக்கு செரிங்கன் ஒன்று அவைக்கன் ஆச்சு. ஆனா அந்த செரிங்கனை வச்சு மேற்கொண்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்ற போறானா. ஆனா அதுக்காக ஒரு சினோபியா என்ன பெருசா லெவல்ல வர போறானா. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்பயே அந்த கிழட்டு பையன் இருக்கான்ல, அவன் நீ அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு அவனோட சினோபியெல்லாம் ஆக முடியாதுங்கிற மாதிரி குண்டை தூக்கி போட்டுருவான். அதெல்லாம் நீங்க எப்படி சொல்லலாம்? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அதாவது போன ஒரு ரீசெண்ட் பேட்டில்ல நான் எப்படியோ சாவ கிடக்கிற நிலைமைக்கு போயிட்டேன். ஆனா அதுக்கான காரணம் என்ன? நான் அப்படியே வந்துகிட்டு என் ஃப்ரெண்டை வந்து காப்பாற்ற போற டைம்ல என் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து என்னைய காப்பாத்த, நான் காப்பாத்துற டைம்ல அவனுக்கு அடிப்பட கூடாதுன்னு நினைச்சு நான் வந்து சரிங்க ஆக்டிவேட் பண்ணி போட்டு தள்ள கடைசியில என்னவே போட்டு தள்ளிட்டானுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப உடனே வேக் அப் டு த ரியாலிட்டி, நத்திங் எவர் கோஸ் பிளான்ட் இன் தி சீக்ரெசி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அவன் பேச ஆரம்பிச்சிருவான். அதை கொஞ்சம் உங்களுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ரியாலிட்டியை நம்பாத, அதாவது நீ எவ்வளவு நாளுக்கு வாழ்றியோ, அதாவது நீ எவ்வளவு நாள் வாழ்ந்து வந்துகிட்டே இருக்கியோ, அதனால நீ வந்து வெறும் கஷ்டம் துன்பம் இதை மட்டும்தான் அனுபவிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி லைட்டு இருக்கிற இடத்துல கண்டிப்பா சேடோ இருக்குன்ற மாதிரி நிறைய அட்வைஸை போட்டுட்டு ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி பாக்குறப்பதான் சுயநலவாதியா இருக்கிறனால தான் இந்த உலகமே வந்துகிட்டு அமைதியா இல்லாம இருக்குது. அதாவது சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கிற காரணம் என்ன? அதாவது ஒருத்தனோட சுயநலம் தான். இன்னொருத்தனை காப்பாத்தணுங்கிறக்காக இன்னொருத்தனை அழிக்க போறோம்ல, அதுதான் இந்த இடத்துல ஒரு சுயநலம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மடரா வந்து என்ன சொல்ல வரான், வார பத்தி வார எப்படி தடுக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் அட்வைஸ் ஆவான்னு பாக்குறப்பதான் நான் வீட்டுக்கு போறேன் வழியை காட்டுங்கன்னு சொல்லி ஒபிட்டோ கேட்பான். ஆனா அதெல்லாம் வந்து நான் காட்ட முடியாதுன்ற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கப்புறம் மடரா ஒரு சொன்னதுக்கப்புறம் டோபி ஆச்சரியமாயிருவான். அதாவது நீ வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கிற காரணம் நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த பிளாஷ்பேக் காட்டுறப்பதான் நம்மளுக்கே புரியுது, கக்காசி மேல அந்த ஒரு சின்ன கல்லு விழுந்து அவன் மயங்கி விழுந்திருப்பான். அண்ட் மயங்கி விழுங்குற டைம்ல என்ன இருக்கும், நம்ம ஒபிட்டோ வந்து அவனை காப்பாத்த போயிருப்பான், இன்னொரு பெரிய கல்லு விழுக போயிருக்கும். ஆனா அந்த டைம்ல கக்காசியை தள்ளி விட்டுட்டு இவனும் எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி நினைக்கிறப்பதான் அந்த கல்லு அவன் மேல விழுந்து பாதி நசுங்கி போயிரும். ஆனா அதனால என்ன ஆகும், தலைவன் வந்துகிட்டு அவ்வளவுதான் கடைசி காலம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பான். ஆனா கக்காசியால அந்த இடத்துல ஒன்னும் பண்ண முடியல. ஆனா அதனால என்ன பண்ணிருப்பான், அதாவது கக்காசிக்கு ஜொனின், அதாவது அவன் ஜொனினா மாறினதுக்கான ஒரு கிஃப்டா என்ன பண்ணிருப்பான், அவன் சரிங்க கொடுத்திருப்பான். ஆனா அந்த டைம்ல வந்துகிட்டு ஒபிட்டோவே போங்கடான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேத்தையுமே அனுப்பிச்சு வச்சிருவான். ஆனா அதுக்கப்புறம் வந்துகிட்டு இந்த அதாவது அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கடைசியா பேசலாம், ஃப்ரெண்டு ஆயிருப்பான். அதாவது கக்காசி கிட்ட இது வரைக்குமே சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தான். பட் அந்த இடத்துல தான் ஃப்ரெண்டு ஆயிருப்பான். ஆனா அதே மாதிரி ரின்னு கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணலான்னு சொல்லி போற டைம்ல தான் அவன் மேல கல்லு விழுந்திருக்கும். ஆனா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதாவது இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கிற சூழ்நிலை நான் வந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டேன், அதனால தயவு செஞ்சு வெளியே விட்டுன்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த கிழட்டு பையன் வெளியே அதாவது அவனை விடவே மாட்டான். ஆனா அந்த கிழட்டு பையன் அசால்ட்டா நடந்து போவான். போறப்ப பார்த்தா முதுகுல வந்துகிட்டு ஏதோ பைப் மாதிரிலாம் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பான். ஆனா அதே சமயத்துல கண்ணு செரிங்கண்ணா இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஒபிட்டோக்கு என்ன டவுட் அப்படின்னா, அந்த செரிங்கண்ணா அப்படின்னாலே லீஃப் வில்லேஜ் தான். பட் அந்த இடத்துல ஒபிட்டோக்கு என்ன டவுட்னா, லீஃப் வில்லேஜவே சுத்தி 6000 ஆள் வந்து நம்ம ஒபிட்டோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து, அதாவது லீஃப் வில்லேஜ்ல இந்த மாதிரி ஒரு கொகையை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஆளையும் பார்த்ததே கிடையாதுங்கிற மாதிரி ஒபிட்டோ சொல்றப்ப அவனே அதாவது அந்த கலட்டு பையனை அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான். அதாவது நான் தான் கோஸ்ட் ஆஃப் த உச்சிகா, த மடரா உச்சிகாங்கிற மாதிரி அவன் அப்படியே அந்த பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஆனா அதுக்கப்புறம் ஒபிட்டோவே அப்படியே சாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த மாதிரி மடரா உச்சிகா பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான், நீ சொல்றதெல்லாம் வந்து சத்தியமா நம்பவே முடியலங்கிற மாதிரி டோபி கதறிட்டு இருப்பான். ஆனா அதுக்கான ப்ரூஃபையும் வந்து மடரா காட்டுவான். அதாவது அவன் போட்டிருக்க பைப்பு எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்ப கேடோ ஸ்டாச்சுவோட கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா அதுல இருந்து தான் சக்கரமும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இத்தனை விஷயத்தை கேட்டுட்டு வந்து ஒபிட்டோ வந்து பயந்து போயிருவான். ஆனா அதே மாதிரி அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆயிடலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவான். ஆனா வந்து மடராலாம் சொல்லிடுவான், நீ வந்து நினைச்சா எஸ்கேப் ஆயிக்கோ, நான் ஒன்னும் தடுக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிக்குவான். ஏன்னா அவன் உடம்பு வந்து அந்த கண்டிஷன்ல கிடக்கும். இருந்தாலும் முக்கி திணறியாவது எந்திரிச்சு ஓடலான்ற மாதிரி வந்து ஒபிட்டோ எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான். ஆனதுக்கப்புறம் ஒரு மேட்டர் சொல்லுவான், அதாவது உன்கிட்ட வந்து அஷிராமா ஷெல்ஸை பொருத்தி இருக்கேன், நீ வந்து அதை மட்டும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணு அப்படின்னா நீ கண்டிப்பா செத்து போயிருவ அப்படிங்கிறத அப்படியே அழகா சொல்லிட்டு இருக்கா மடரா. ஆனா அப்ப மடரா வந்துகிட்டு நான் அமைதியான உலகத்தை கிரியேட் பண்ண போறேன், அதுக்கு தான் நீ தேவைப்படுற அப்படிங்கிற மாதிரி மடரா சொல்லுவான். ஆனா அதெல்லாம் வந்து நம்ம ஒபிட்டோ கண்டுக்கிற மாதிரி தெரியல. நான் வீட்டுக்கு போகணுடா, என்ன விடுடா, நான் சின்ன பையன்டா, நான் என்னடா பண்ண முடியும் உனக்காக அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு சைடு கதையிட்டே எந்திரிச்சு போக ட்ரை பண்ணுவான். பட் முடியாது. பட் என்ன மடரா சொல்லியும் வந்துகிட்டு இவன் வந்து எதுவுமே கேட்கற மாதிரி தெரியல. அப்படி நீ போற மாதிரி இருந்தா உன்னோட சரிங்கன்னா நான் புடிங்குவேன் அப்படிங்கிற மாதிரி மடரா சொல்லுவான். என்னடா டே, நீ உன்கிட்ட தான் ஆல்ரெடி சரிங்கன் இருக்கே, அப்புறம் எதுக்குடா என்னோட சரிங்கனை புடுங்குறான்னு சொல்ற மாதிரி வந்து ஒபிட்டோ கேட்கிறான். அண்ட் அப்பதான் வந்து ரிவீல் பண்றான், அதாவது அவன்கிட்ட ஒரு சரிங்கன் தான் இருக்கு, இன்னொரு கண்ணவே காணா அவன்கிட்ட. ஆனா அதுக்காக தான் வந்துகிட்டு இவன்கிட்ட வந்து கண்ணை புடுங்குறானா, 2 சரிங்கன் வந்தாதான் அதோட ஃபுல் பவரை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுங்கிற மாதிரி வந்து மடரா சொல்றான். அண்ட் ஒபிட்டோலாம் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. டேய், நான் இப்பதான் எனக்கு சரிங்கன் கிடைச்சிருக்கு, இந்த சரிங்கனை யூஸ் பண்ணிட்டு ரெண்ணையும் கக்காசியும் காப்பாத்தலாம்னு நினைச்சா நீ என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி வந்து
வந்து நம்ம ஒபிட்டோ கதறுவான். அண்ட் கண்டிப்பா அவங்கள்ட்ட நான் உயிரோட இருக்கேங்கிற மேட்டரை சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி முக்கி முன்னாடி போவான். ஆனா அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.